ஃபேன் ஆயாச்சு. அதனால இன்னும் ஒரு பார்க்கலாம். தோனியும் விராட்டையும் ஒன்னா பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தீபா கூட வேண்டாம் 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 மக்களே கேட்டுக்கோங்க. தோனி அந்த 3 6 4 அடிச்சது நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் இந்த ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ப்ரோ அவர் ஒன்றும் இல்லை 10K கொடுத்து பார்க்க வந்திருக்காரு. 10,000 ரூபா வேஸ்டா போயிடுச்சு. ஐயோ போச்சு. தலை என்ட்ரி தலை See him in form in this age and ஒரு stumping வேற போன மேட்ச்லயும் stumping. He's so agile and fit. I think he should play for 2 or 3 more years. சோ இப்போ நீங்க இந்த வருஷம் ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? கன்ஃபார்ம் கப் அடிக்கிற மாதிரி இல்லையா? ஆமா இந்த வருஷம் because 2008 அப்புறம் இப்ப வின் பண்ணிருக்கோமா, இந்த காஸ் பிரேக் ஆயிடுச்சா, கப்போட காசும் பிரேக் ஆயிடும். அது எப்போ இந்த வருஷமே ஆயிருமா இல்ல இந்த வருஷம் we are winning. வான்வே ருத்ராஜ் 2 பேர் ஓப்பனிங் அந்த 2 பேர் சாலிடா ஆடுறாங்க. அப்படியே எதுக்கு மாத்து தேவையில்லாம நமக்கு அதுல இதுதான் பிக்சர். இன்னைக்கான பிக்சர் இதுதான். விராட்காக ஆர்சிபி ஃபேனா இல்ல நான் வந்து கெயில் அண்ட் ஏபிடிக்காக தான் ஃபாலோ பண்றேன். Okay. விராட் கோலி ஃபேன் அண்ட் தோனி ஃபேன். எனக்கு சிஎஸ்கேவே ரொம்ப பிடிக்கும். ஐ ஃபாலோ IPL வெரி வெல் பட் ஐ அம் ஆர்சிபி ஃபேன். நம்ம நினைச்சதை விட பங்கமாக்கிட்டாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டட் நம்ம தான் வின் பண்ணுவோம்னு தெரியும் எப்பவுமே. ஐ மீன் ஆர்சிபி தான் வின் பண்ணுவோம்னு தெரியும் 2 days முன்னாடி. ஓகே. ஏன்னா ப்ரெடிக்ஷன் எல்லா ப்ரெடிக்ஷன்லும் பாத்தீங்கன்னா அந்த சம் ப்ரெடிக்ஷன் கொடுப்பாங்களே எல்லாருமே லைக் ஸ்டேட் வைஸ். ஜஸ்ட் பேட் டே. ஏன்னா அவங்களும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க பட் மேபி கொஞ்சம் ஒரு அக்ரெசிவ் பவுலிங் அண்ட் பேட்டிங் இருந்திருக்கணும். ஆஃப் கோர்ஸ் மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் நானு. ஏன்னா 2008 வின் பண்ணிருக்கோம். சோ ஐ திங்க் திஸ் இயர் இஸ் our year a very positive. ஒரு மாதிரி ஃபுல் டீமும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. So ரொம்ப திருப்தியா இருந்தது. எப்படி ஆகணும் இப்படி கொஞ்சம் விராட்காக ஆர்சிபி ஃபேனா இல்ல நான் வந்து கெயில் அண்ட் ஏபிடிக்காக தான் ஃபாலோ பண்றேன். Okay. விராட் கோலி ஃபேன் அண்ட் தோனி ஃபேன். எனக்கு சிஎஸ்கேவே ரொம்ப பிடிக்கும். ஐ ஃபாலோ IPL வெரி வெல் பட் ஐ அம் ஆர்சிபி ஃபேன். என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் நீங்க மேட்ச்? அந்த மாதிரி பர்டிகுலரா சொல்ல முடியாது. ஐ திங்க் ஜஸ்ட் பேட் டே. ஏன்னா அவங்களும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க பட் மேபி கொஞ்சம் ஒரு அக்ரெசிவ் பவுலிங் அண்ட் பேட்டிங் இருந்திருக்கணும். ஆஃப் கோர்ஸ் பட் ஐ திங்க் தே ஆல்சோ டிட் தியர் பெஸ்ட். சிஎஸ்கேவும் நல்லா தான் ஆடினாங்க. தோனி அந்த 3 6 4 அடிச்சது நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. See him in form in this age and ஒரு stumping வேற போன மேட்ச்லயும் stumping. He's so agile and fit. I think he should play for 2 or 3 more years. கண்டிப்பா இன்னும் 3 வருஷத்துக்கு பார்க்கலாம் தோனியை பார்க்கலாம். தோனியும் விராட்டையும் ஒன்னா பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இட்ஸ் லைக் I'm a big fan of the Indian team, so I'm very happy. சோ ஆர்சிபி ஃபேனா இருக்கீங்க, கண்டிப்பா இந்த வாட்டி அடிச்சிருவீங்க. ஆமா இந்த வருஷம் because 2008 அப்புறம் இப்ப வின் பண்ணிருக்கோமா, இந்த காஸ் பிரேக் ஆயிடுச்சா, கப்போட காசும் பிரேக் ஆயிடும். அது எப்போ இந்த வருஷமே ஆயிருமா இல்ல இந்த வருஷம் we are winning. ஓகே 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 ஒரே முடிச்சிடுறேன். ஓகே இது பண்ணிடலாம். தோனியும் 3 வருஷம் ஆடுவாரு, அதே மாதிரி இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிச்சிரும். கண்டிப்பா அடிச்சிரும். நீங்க வாங்க ப்ரோ. நீங்க இல்லாம எப்படி போலாமா? மேட்ச் எப்படி இருந்துச்சு? இதுதான் மேட்ச். சொல்லுங்க வின் பண்ணிட்டீங்க. இவ்வளவுதான். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? செம்ம ஹாப்பி ப்ரோ. ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம தான் வின் பண்ணுவோம்னு தெரியும் எப்பவுமே. ஐ மீன் ஆர்சிபி தான் வின் பண்ணுவோம்னு தெரியும் 2 days முன்னாடி. ஓகே. ஏன்னா ப்ரெடிக்ஷன் எல்லா ப்ரெடிக்ஷன்லும் பாத்தீங்கன்னா அந்த சம் ப்ரெடிக்ஷன் கொடுப்பாங்களே எல்லாருமே லைக் ஸ்டேட் வைஸ். ஸோ நமக்கு அதுல பிக்சர் இன்னைக்கான பிக்சர் இதுதான். நமக்கே ஒரு 55% அவங்களுக்கு 45%. ஸோ அப்பயே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அது இல்லாமல் நமக்கு 11s நல்லா இருக்கு. ஸோ 2 பேர் ஆடி ஜெயிக்கிறது இல்லை, 11 பேர் ஆடி ஜெயிச்சு கொடுத்த மேட்ச் இது. ஸோ நல்லாவே இருந்தது. நீங்க சொல்லுங்க ப்ரோ, மேட்ச் எப்படி இருந்துச்சு? அப் டு லெவல் இருந்துச்சா? நம்ம நினைச்சதை விட பங்கமாக்கிட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணாங்களா? எனக்கு அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து மிஸ்ஃபீல்டு சிஎஸ்கே அதான் சிஎஸ்கே தான் கேட்குறேன். பேட்டிங் ஆர்டர்ல யார் வந்து பேட்டிங் ஆர்டர் மாத்தணும்னா என்னென்ன விஷயத்த மாத்தணும்? தீபா கூட வேண்டாம் 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 மக்களே கேட்டுக்கோங்க. தீபா கூட வேண்டாம். வேற வந்து ஏன்னா அவர் வந்து நிறைய மரம் நட்டார். மரம் டாட் பண்ணாரு. எப்பயுமே யூஷுவல் டெம்ப்ளேட் வான்வே ருத்ராஜ் 2 பேர் ஓப்பனிங் அந்த 2 பேர் சாலிடா ஆடுறாங்க. அப்படியே எதுக்கு மாத்து தேவையில்லாம புது காம்பினேஷன் வேண்டாம். 2 பேர் நல்லா ஆடுறாங்க. ராகுல் இல்ல ராகுல் ட்ரிபிள் ஆக்ஷன் நல்லா தான் ஆடுவாரு. அவரு எஸ்ஆர்எச் கூட 1 தான் ஆடி இருக்காரு. சோ அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணலாம். 1 ஒரு விக்கெட் ஃப்ரீயா போகுதுல, அதுக்காக சொல்றேன். திரிபாதி நல்ல பிளேயர் தான் சொல்லப்போனா. தீபக் கூட சொன்னாரு ஓகே, தீபக் கூட பத்தி எனக்கு திரிபாதி ஆக்ஷன் நல்ல பிளேயர் தான். அவர் ஆக்சுவலா யூஸ் பண்ணோம் லைக் 1 டவுன் எஸ்ஆர்எச் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 1 டவுனுக்கு யூஸ் பண்ணலாம். இத காமிங்க ப்ரோ, இத காமிங்க ப்ரோ. நீங்க சிஎஸ்கே டிசி காமிங்க ப்ரோ. இந்த கொடிய அதான் ப்ரோ மாறு. ப்ரோ இன்னைக்கு நம்ம கொடி தான் பாருங்க. நம்ம 5 வருஷம் கப் அடிச்சிடலாம். இனி இதுதான்
எதுவும் மார்க்லாம் பண்ணல சிஎஸ்கே ஃபேன்ஸ். ப்ரோ இல்ல ஒண்ணு இல்ல ப்ரோ, நார்மலா ஜெயிச்சிட்டோம், நார்மல் லீக் மேட்ச் தான், அவ்வளவு ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான். அவ்வளோ ஹைப் ஒண்ணும் நீங்க பெருசா ஆர்சிபி ஃபேன் தானே? நான் ஆர்சிபி ஃபேன் தான். நாங்க அவ்வளவு ஹைப்லாம் பண்ணல. இதே அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான் காலி Bro. கட்டிருப்போம். ப்ரோ இதெல்லாம் தப்பு ப்ரோ. நீங்க ஒரு சில ஹெல்தி ஃபேன்ஸ் இருக்காங்க, சிஎஸ்கே இருக்காங்க, அதுதான் சொல்றேன், எல்லா எல்லா கிளப்லயும் இருக்காங்க. டாக்ஸிக் ஃபேன்ஸ் கண்டிப்பா பெங்களூர்ல இருக்காங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க தமிழ்நாடு ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டோம். இப்ப தமிழ்நாடு ஃபேன்ஸ் வந்து சைலண்டா இருக்காங்க, அப்படி வச்சுக்கலாமா? ப்ரோ சைலண்டா இல்ல, ஆக்சுவலா ஹாப்பினஸ் தான். ஏன்னா ஒரு ஃபோட்டோஸ் தான் சேபாக் சொல்லலாம், வந்து ஜெயிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஸோ வந்து அப்படியே ஜெயிச்சிருக்கோம், ஓகே வின், ஒரு வின் மாதிரி தான் வச்சுக்கலாம். மற்றபடி இது நிறைய பேர் சொல்றாங்க இது மாதிரி எங்களுக்கு ஜெயிக்கிறே ஒரு டிராஃபி ஜெயிக்கிற மாதிரி, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. கேட்டுக்கோங்க, எதுவுமே கிடையாது. எல்லாமே சிஎஸ்கே ஃபேன் தான். சிஎஸ்கே ஃபேனே சொல்றீ, சிஎஸ்கே ஜஸ்ட் லீக் மேட்ச் சோ வின் பண்ணோம். சோ இப்போ நீங்க இந்த வருஷம் ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா, கன்ஃபார்ம் கப் அடிக்கிற மாதிரி? இல்ல நாங்க சொல்லல, இல்லையா? கன்சிஸ்டன்ட்டா ஆடுவோம், அவ்வளவுதான். இருக்கு. ஏன்னா டிகே இருக்காரு மாஸ்டர், கண்டிப்பா அவர் பாத்துப்பாரு, அவர் மேல நம்பிக்கை இருக்கு. டிகே டீம்ல இருந்தாரு, போன வருஷம் டீம்லயே இருந்தாரு. இல்ல நீங்க போன வாட்டி அவருக்கு வந்து ஒரு பிளேயர்ஸ் பிக் பண்றதுக்கான ஆப்ஷன் வரல. சோ குணால் பாண்டியா, சுரேஷ் சர்மாலாம் அவர் தான் பிக் பண்ணாரு, நல்ல பிக். சப்னில் சிங் வந்து ரீடென்ஷன்ல இருந்து விட்டுருப்பாங்க. ஸோ தினேஷ் கார்த்திக் வந்து என்ன சொன்னார்னா, ஸோ கன்ஃபார்மாக க்ரூஷியல் மேட்ச்ல அவர் தேவைப்படுவார். ஸோ ஒன்றும் யூஸ் பண்ணல அவர் பேட் பிளேயரா. நீங்கள் இந்த ராஜஸ்தான் ஸ்பின்னர்த்தீங்கன்னா ஸ்பின்னர் பிச், ஸோ அதெல்லாம் ஒரு ஐ திங்க் ஒரு 5 ஃபார்வர்டு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா அப்போ வந்து இந்த வருஷம் பேலன்ஸ்டான டீம் இருக்கு ஆர்சிபி. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்ல பேலன்ஸா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, பேலன்ஸா இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஒருத்தர் கிளிக் ஆனா கூட இன்னொருத்தர் கிளிக் ஆகும். நீங்க இருங்க, உங்க ஒரு ரியாக்ஷன், ஏன் இந்த ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ப்ரோ அவர் ஒன்றும் இல்லை, 10K கொடுத்து பார்க்க வந்திருக்காரு, 10,000 வேஸ்டா போயிடுச்சு. ஐயோ போச்சு. தலை என்ட்ரி, தலை 3 6 அடிச்சாரு, அப்படிலாம் இருக்குல்ல. அடிச்சோமா அதை பார்த்து சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகே பாப்போம், இந்த மே 3 நினைக்கிறேன், மே 3. அவன் வந்து சிஎஸ்கே ஃபேன் தான். அவன் என்ன சொல்றான்னா, லைக் தோனி வந்து அடிக்கணும், நல்லா அடிக்கணும், நீங்க கூட ஜெயிச்சுக்கோங்க அப்படின்றான். அதாவது ஆர்சிபி ஜெயிச்சுக்கலாம், ஆனா தோனி அடிக்கணும். நீங்க வந்து ஒரு சிங்கிள் பர்சன் தான் ஒரு பிரான்சைஸ் வச்சுன்னு இருக்கீங்க. ஸோ தோனி மட்டும் தான் ஒரு பிரான்சைஸ் டென்ஷன் இருக்கீங்க. ஸோ வந்து ஜடேஜா ஆடுறாரு, அங்கேயும் ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் அவுட் ஆயிடுறாரு. அடிக்கிறது இல்ல அவரு, இல்ல அவர் அடிக்கிறாரு, 20+ அடிச்சாரு அவரு, 31 பால் அடிச்சாரு. ஓகே ஃபைன், ஒரு கோலி, விராட் கோலி ஃபைன், ஓகே பரவாயில்ல. எல்லாம் ஒத்துக்கிறாங்க, இது ஹெல்த்தியான ஃபேன்ஸா இருக்காங்க. இல்ல ஓகே ஃபைன். அவர் ஆடலாம் ப்ரோ சொல்லுவாங்க. நீங்க எதுக்கு இல்ல ப்ரோ, அவர் ஏன் ஆடலன்னா வந்து பட்டிதர் இருந்தாரு. ஓகே 2 பிளேயருமே அடிச்சு ஆடிந்தா சோ விக்கெட் விழுந்திருக்கும், சோ கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கும். சோ வந்து ஒரு ரன்னே பால் ஆட்டு, சோ நம்ம ஒரு 30 பால்ஸ் மேல நம்ம டேக் ஆன் பண்ணலாம்னு பார்த்தாரு. அதனால தான் 2 விக்கெட் மிஸ் ஆச்சு. சோ அப்ப நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் என்ன நடக்குது அப்படின்னு. கண்டிப்பா 18 வருஷம் கோவப்படாதீங்க, எப்படியும் சரி. ஆனா என்ன சொல்லிங்க, வாய் வரைக்கும் வந்துருச்சு, சொல்லிடணும். சொல்லிட்டாங்க ஹெல்த்தி 5 கப்லாம் இல்ல, 5 கப் தான், 5 ஸ்டார் இருக்கு பாருங்க, பாத்துக்கோ 5 ஸ்டார் இருக்கு. ஸ்டார் வச்சு 5 ஸ்டார் பிளேஸ் ஆடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்ல இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் வேண்டாம். வாரி ஹெல்த்தி ஃபேன் சொல்லி டிஸ்க்ளைமர், ஹெல்த்தி ஃபேன் சொல்லிடுங்க. 5 ஸ்டார்ன்றீங்கல, 5 ஸ்டார் வச்சு ஏன் சொல்லி காட்டுறீங்க? அப்படி சொல்லல, நாங்க சொல்லி காட்டுறத இங்க காட்டிட்டு தான் இருக்கோம், நீங்க பாக்கலாம். இல்ல ப்ரோ, சொல்றது வேற. சொல்லுங்க. இவர் சொல்லல, நிறைய பேர் 5 ஸ்டார் ஆமா சொல்றாங்க. நீங்க வெச்சிட்டு போங்க, நியூ சீசன் வந்துட்டோம், அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேசுங்க. ஏன் 5 ஸ்டார் காட்டுறீங்க? நாம குருசாமி ஆச்சு, அதனால இன்னும் ஒரு வாரத்துல முடிச்சிட்டாங்க. குருசாமி ஆச்சு, இது நம்ம எதுவும் பேசலாம். நம்ம சரி ஓகே, ஆனா இந்த சீசன் முடிவு வரையும் சீசன்ல பார்க்கலாம். நம்ம காட்டணும் ப்ரோ, நம்ம யாரு. ஓகே பாப்போம், காட்டலாம். இது ஒரு பெரிய ஒரு கம்பேக்கா வரும் கண்டிப்பா. நல்ல நம்பிக்கை இருக்கு. பெங்களூர்ல மறுபடியும் சந்திப்போம். மே 3 சந்திப்போம். ஓகே ஓகே, தேங்க்யூ.